படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இட்ஸ் a feel good movie. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. நல்லா அழகான ஒரு படம்னு சொல்லலாம். ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. டிஃபரண்ட் ஜானரா இருக்கு படம். படம் சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்து நேச்சுரல் தான். நம்மளே தேடி போற மாதிரி இருக்கு சார். நல்லா இருக்கு. என்டையர் ஜர்னி நல்லா இருக்கு சார். அருமையா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது. வைபவ் முருகேசன் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அவர் ரொம்ப நல்லா பண்ணி ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. டெஃபினட்டாக தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு 2 hours அழகாக நீட்டாக பார்க்கணும், என்ஜாய் பண்ணிட்டு ஸ்மைலோட வீட்டுக்கு போனோம்னா இது டெஃபினட்டாக குட் வாட்ச். ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி விஷுவலாக ரொம்ப கேட்சி. மியூசிக் வைஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி ப்ளீஸிங், நைஸ். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாம் மாஸ் பண்ணிட்டாங்க. என்னோட ஃபேவரட் கேரக்டர் சாய், த லீட் ரோல் மேல். ஸோ டெஃபினட்டாக அவருக்காக வந்து பாருங்கள். அவரோட கேரக்டர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பூர்ணிமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? டூ குட். ஒரு ஆக்டிங் வாஸ் டூ குட். கண்டிப்பாக போய் பாருங்க. மற்ற ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் சாய் ஹீரோ ஆக்டர் வாஸ் டூ குட். ஆடியன்ஸ் இந்த ஒரு விஷயத்துக்காக அந்த படத்தை பார்க்கலாம் இருக்காங்க. உங்களுக்கு டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். நான் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப் சபல் நல்லா இருக்கு. இதுல எல்லாமே டிராவல்ஸ் அவங்க செல்ஃப் அவங்க கண்டிப்பா தேடிக்கலாம். அதுல அவ்வளவுதான். சோ படம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பேஸ் பண்ணதுன்னு சொல்லிருக்காங்க. சோ விஷுவலி படம் பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. விஷுவலி அப்படியே நாங்களே போன மாதிரி இருக்கு. இப்ப ஒரு சில பேரண்ட்லாம் அலோ பண்ண மாட்டாங்க சோலோ ட்ரிப். இதுல விஷுவலாவும் நம்மளே போற மாதிரியும் இருக்கு. நம்மள நம்ம ஃபைன் பண்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எல்லா ஆக்டரும் நல்லா கொடுத்துருக்காங்க. ரெகுலர் படத்தை விட நார்மல் படத்துல இது டிஃபரெண்டா எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. விஷுவலி படம் எப்படி இருந்துச்சு? இதுங்க விஷுவலும் நல்லா சொல்லுவோம். சூப்பரா இருக்கு. எல்லாமே எடிட்டிங்கு, அந்த சாங்ஸு, எவ்ரிதிங், ஆக்டர்ஸ், இந்த காஸ்ட் எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் இந்த ஒரு விஷயத்துக்காக படத்தை பார்க்கலாம் அப்படின்னா எதுக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னா எதுக்காக ஆடியன்ஸ் பெண்கள் தனியா இருந்து எதையும் சாதிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து சொல்ல வரல. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியா எல்லாரும் வந்து பாக்குற மாதிரி இருக்கு. செமையா இருக்கு. படத்துல எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் செமையா இருந்தது. சினிமாட்டோகிராஃபர் செமையா பண்ணியிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபர் என்னோட தம்பி, செமையா பண்ணியிருந்தாரு. படத்துல என்னென்ன சொல்லுவாங்க? படத்துல அப்படியே டிராவல் தான், ஜேர்னி தான். ஃபேமிலி ஆடியன்ஸோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். செமையா இருந்துச்சு. படத்துல பிஜிஎம் சாங்ஸ் எப்படி? பிஜிஎம் தான் எல்லாமே. சாங்ஸ் விஷுவலா செமையா இருக்கு. ஃபுல்லாக நம்ம ஒருத்தரோட லைஃப்ல இருந்து என்ன சாதிக்க முடியாதது ஒரு ஆம்பிஷன் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை எல்லாத்தையும் இவங்க வெளியே கொண்டு வராங்க. உள்ளே பூட்டி வச்சுட்டு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதான் அந்த படம். நல்லா மூவ் பண்ணாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் புதுமுகங்கள் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருந்தாலும் சாதிப்பாங்க. எல்லாம் சூப்பராக பார்ப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக விஷுவலைசேஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஃபுல் எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நேச்சுரல் தான். ஃபுல்லாகவே கேரளா, மூணார், கோவா ஃபுல் இடத்தையும் நம்மளை கூட்டு போகிற மாதிரி நேச்சுரலாக கூட்டு போயிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், லைஃப்பில் வந்து நம்ம என்ன மனசுக்கு நமக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. இதெல்லாம் போய் அச்சீவ் பண்ணணும். ட்ராவலர் எல்லாம் ரொம்ப லாங் ரைடு போகணும். அது எல்லாத்தையும் மனசில் வச்சு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு வேலை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ்ட்டு மனசில் ஏதோ நம்ம வெளியே எங்கேயாவது போகணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் கஷ்டங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு படம் இதாக இருக்குது. படத்துக்கு அந்த நேமோட கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் சொல்ல போனால் ஒரு ஹீரோவோட ஒரு வாய்ஸ் ஓவர்லாம் இருக்கும். அந்த மாதிரி யூனிக்காகவே எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ, ஹீரோயின், ஆக்டர்ஸ், மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே, சாய் பிரசன்னா, இவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படம் மியூசிக் டேரக்டருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், விஷுவலி ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணியும் காட்டலை. ரொம்ப மினிமலாகவும் இருக்குது. நம்ம இன்னும் அரௌண்ட்ல இருக்கிறதுனால படம் ரொம்ப அழகாகவே இருக்குது. நம்மளும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ட்ராவல் பேஸ் பண்ணி நிறைய ஒரு பொண்ணால் இவ்வளோலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இவ்வளோலாம் இருக்குது இந்த உலகத்தை சுற்றி. ஒரு சின்ன இதுலேயே மாட்டிக்காமல் அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க சாயோட சேர்ந்து. ஸோ இட் வாஸ் ஸோ குட். ரொம்ப நான் பூர்ணிமாவை ஃப்ரம் அராத்தியிலேருந்தே பார்ப்பேன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்க இன்னொரு சைடு அவங்க இவ்வளோ குட் பெர்ஃபார்மர் அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஷி ஹஸ் பெர்ஃபார்ம் ஸோ வெல். இதில் இட் வாஸ் குட். இட் வாஸ் வெரி குட். ஆமாம், விஷுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி த பிளேசஸ், அந்த லைக் எல்லா இடமும் அவங்க காமிச்சது, எவ்ரிதிங் வாஸ் ஸோ நைஸ். பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுதான் ஒரு அவங்களுக்கு பார்த்தா
ஃபீல் குட். ஓகே நம்மளும் இதெல்லாம் பண்ணலாம். அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். நிறைய அவங்க இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ இந்த மாதிரி அவங்க ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய பொண்ணுங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மேபி அது வந்து பூர்ணிமா இதுலேருந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் ஆடியன்ஸ் அதுக்காக வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி ப்ளீஸ் மஸ்ட் வாட்ச் ஒரு ஃபிலிம். ஸோ தெரியாதவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் டைரக்டர்ஸ். ஸோ நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்திருப்பாங்க. ஆஸ் வி ட்ராவல் வித் டீம் நாங்கள் பர்சனல் ஃபீல் இட்ஸ் அ பர்சனல் வின் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு விமென்ஸ்க்குமே ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு நிறைய பேருக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. பட் கிடைச்சா நம்மளும் இப்படி ஒரு லைஃப்பை வாழலாம் அப்படின்ற ஒரு ஃபீல். லிட்டரலாக ட்ராவல் பேஸ் பண்ணனால எங்களையே அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. ஒவ்வொரு சீட்டுமே நாங்கள் அப்படியே சீட்டில் வாவ் இப்படி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு லொக்கேஷனுமே நம்ம போய் பார்த்ததில்ல. ஸோ அப்படியே நம்மளை கூட்டிகிட்டு போன ஒரு ஃபீல் இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். ஆக்சுவலி ஒரு சண்டே காட்சியே இல்லாத ஒரு படமாக இது இருந்தது. ஸோ வெரி குட். எல்லாருமே போய் பார்க்கணும். ஸோ குட். கிளிஃபியாக இருக்கட்டும், நிறைய பேர் சுபலாஷியோட வாய்ஸாக இருக்கட்டும், எவ்ரி ஒன் டிட் அ வெரி கிரேட் ஜாப். கண்மணி சாங்லாம் ஸ்டார்ட்லேருந்து இப்போ இருக்க வி ஆர் செரிஷிங் இட். ஸோ இட்ஸ் வெரி குட். ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தால் லைஃப் எப்படி போகும் அப்படின்றதுக்காகவே மஸ்ட் வாட்ச். பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்படி ஒரு படம் இட்ஸ் வெரி வெரி தெரிஞ்ச ஃபேம் குட் ஃபிலிம் கொடுக்கறத விட தெரியாத முகங்கள் குட் ஃபிலிம் கொடுக்கறத வி கேன் சப்போர்ட் அ லாட். எவ்வளோ எஜ்ஜு சொல்கிறீங்க அந்த எஜ்ஜு கொடுக்கலாம். I'll give 9 on 10. Rating obviously 10 on 10 தான் தருவேன். 10 on 10. 8ங்கிற 9 கொடுக்கலாங்க. அவுட் ஆஃப் 5 5 கொடுக்கலாம். 5 எனக்கு 5 8 or 9.